சாமி துலாம் ராசி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு சார்? நிறைய விஷயங்கள்லாம் இவங்க பேசாத வார்த்தைக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சாங்க. இவங்க மேல தப்பே இல்லாட்டி கூட இவர்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். பட் அந்த தடுமாற்றங்கள், அந்த சிக்கல்கள் இனிமேல் மாறும். இருக்கிற வீட்டிலேயே, சொந்த வீட்டிலே இருந்தாலும் சூனியம் வச்ச வீட்டுல இருக்கிற மாதிரி தான் துளாராசிக்கு எண்ணம் இருந்தது. அம்மாவோட இப்ப சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். மாமியார் மருமக சண்டை மாதிரி தான் அம்மா கூட பிள்ளைங்க இருந்துச்சுன்னா சண்டை வந்திருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு அவ்வப்போது உடல்நல கோளாறு வரும். டீனேஜ்ல குழந்தைங்களை வச்சிருந்தா கல்யாண விஷயங்கள், விவகாரங்கள் கொஞ்சம் பார்த்து நம்ம செயல்படுறது நல்லது. உச்சகுரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால போட்டி பொறாமைகள் விலகும், சூழ்ச்சி துரோகங்கள் விலகும். லாபஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால பண விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். இந்த ராகு என்ன பண்ணும் சாமி உங்களுக்கு? ராகு கேது இவங்களுக்கு 5வது இடத்துல இருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராகு இருக்கிறதுன்றது ஒரு தோஷம் தானே. அது வயதான உறவுகள், ஒரு 60 வயசுக்கு மேல இருக்க உறவுகள் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த துலாம் எப்படி இருக்கும்? வயசானவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகமாக இருக்கும். சாமி சந்தோஷம் மட்டுமே இந்த வருடத்தை நாங்கள் அனுபவிக்கணும். எந்த தெய்வத்தை வணங்கணும்? சுகமே சொல்ல சாமி. வணக்கம் சாமி துலாம் ராசி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சாமி? துலா ராசிக்காரர்களுக்கு வருஷத்தினுடைய தொடக்கத்திலே 9ஆம் இடத்தினுடைய சஞ்சார குருவோடு தொடங்குவது இந்த வருடம் முழுக்க அவர்களுக்கு மிகுந்த நற்பலன்களை தரும். நான் துலாம் கடந்த ஒரு வருஷமாவே தன்னுடைய எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ண முடியாமலே நிறைய இடங்கள்ல தடுமாறி இருந்தாங்க. பல பேர் 9ல குரு கூட பெருசா ஒன்றும் மாறலையே அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க. பட் கவலைப்பட வேணாம். ஏன்னா இந்த வருடத்துல துளாராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியுமான குரு பகவான் அற்புதமாக இவருடைய ஜாதகப்படி 10வது வீட்டுல உச்சம் அடைகிறார். 10ல குரு வர்றது பொதுவா சொல்லணும்னு சொன்னா கெட்ட விஷயங்களை செய்யும், வேலையை இழக்க வைக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். பட் உச்ச குரு கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை தரும். அதுல குறிப்பா பொருளாதார ரீதியான மிகப்பெரிய முன்னேற்றத்தை கடவுள் கொடுக்க போகிறார். 2வது இடத்தையும் பார்க்கறதுனால, அந்த 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால, தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்ப்பதனால் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். குடும்ப விவகாரங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் தான் சரியாகும். கடந்த காலகட்டங்கள்லாம் துளாராசிக்காரர்களுக்கு சண்டை சச்சரவோட தான் வாழ்க்கை போச்சு சார். ஒரு நாள்ல 4 விதமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் சார். காலையில நிம்மதியா இருந்துருச்சுன்னா சாயங்காலம் ஒரு சண்டை, சாயங்காலம் நிம்மதியா படுத்துட்டா எந்திரிச்சோடனே ஒரு சண்டை. இப்படிதான் நிறைய குழப்பங்கள் எனக்குள்ள இருந்தது. ஆனா அந்த சிக்கல்கள்ல இருந்து இவர்கள் மீண்டு வந்துருவாங்க. நிறைய விஷயங்கள்லாம் இவங்க பேசாத வார்த்தைக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சாங்க. இவங்க மேல தப்பே இல்லாட்டி கூட இவர்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். பட் அந்த தடுமாற்றங்கள், அந்த சிக்கல்கள் இனிமேல் மாறும். குடும்ப விஷயங்கள்ல ஒரு நல்ல நிம்மதி, சந்தோஷம், அமைதி, ஒரு தெளிவை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும். சார் எனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை எனக்கு அமைச்சுக்க முடியல, எல்லாம் இருக்கு ஆனாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னால வாழ முடியலன்னா துளாராசிக்காரர்கள் நிறைய புலம்பி இருப்பாங்க. அந்த கஷ்டங்கள் இந்த வருடத்தில் அவர்களுக்கு நிவர்த்தி ஆகும். சகோதர வழிகள்ல இருந்து வந்த மனக்கசப்புகளும் கருத்து மோதல்களும் சரியாகும். கூட பிறந்தவங்களால கண்டிப்பா நல்ல ஆதாய பலன்களை இவர்கள் பெறுவார்கள். நண்பர்கள் வட்டாரங்கள்ல இருந்து வந்த சின்ன சின்ன முரண்களும், இவங்களால நல்ல பாசமா இருந்து பழகி பிரிஞ்சு போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திரும்ப சேர்றதுக்குரிய வாய்ப்புகளை கடவுள் தருவார். ஏன்னா 3ஆம் அதிபதி உச்சம் அடைகிறதுனால இவருடைய ஜாதகப்படி புது நம்பிக்கை பிறந்து இவருடைய வாழ்க்கையை தொடங்குவதற்குரிய ஒரு புது தொடக்கத்துக்குரிய காலமா இந்த புத்தாண்டு அமையும். ரொம்ப முக்கியமா 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சனி பகவான், இந்த 2 வீட்டுக்கு அதிபதியான சனி ராகு பிடியில கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலங்கள் மாட்டி தவிச்சாங்க. அது ஒரு சாதகம் இல்லாத ஒரு சூழல் தான். இருக்கிற வீட்டிலேயே, சொந்த வீட்டிலே இருந்தாலும் சூனியம் வச்ச வீட்டுல இருக்கிற மாதிரி தான் துளாராசிக்கு எண்ணம் இருந்தது. அம்மாவோட இப்ப சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். மாமியார் மருமக சண்டை மாதிரி தான் அம்மா கூட பிள்ளைங்க இருந்துச்சுன்னா சண்டை வந்திருக்கும். அதே மாதிரி தாய் எது சொன்னாலும் பிள்ளைகளுக்கு ஆகாத போயிருக்கும். பல பிள்ளைங்களா நான் வீட்டை விட்டே கிளம்பி போயிடுறேன், எப்ப வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரே பிரச்சனையா இருக்கு, எதையாவது ஒரு கதையை சொல்லி எங்க மேல திணிக்கிறீங்க அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க. அந்த சிக்கல்கள் சரியாகும். குறிப்பா வீடு, மண்ணு, மன, தொழில் நிறைய அலைச்சல்கள் இருந்துகிட்டே இருந்தது. இந்த 1.5 வருஷமா நிலையில்லாத முடிவு தான் இவங்களோட முடிவு. இந்த நொடி வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. எதை முடிவு பண்ணணும், எங்க உட்காரணும், எங்க படுக்கணும், எங்க தூங்கணும், எங்க இடம் வாங்கணும், எந்த கார் வாங்கணும், எந்த புடவை எடுக்கணும், சின்ன சின்ன செயல்கள்ல கூட பல தடைகளை துளாராசிக்காரர்கள் அனுபவித்து வந்தார்கள். பட் கடவுள் அருளோடு அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். மண் சார்ந்த, மனை சார்ந்த விஷயங்களில் பெரிய அனுகூல பிராப்தம் கிடைக்கும் இவர்களுக்கு. அதே மாதிரி தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு லேகிங்காவே இருக்கு தொழில் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் தொழில பெரிய முன்னேற்ற பலன்கள் கிடைக்கும்.
கிடைக்கக்கூடியதாக இருக்கும். புதிய தொழிலை தொடங்கக்கூடிய அனுகூலமும் துளாராசிக்காரர்களுக்கு கடவுள் தருவார். அதுக்கு காரணம் அந்த சுகஸ்தானத்தை உச்சமடைந்த குரு 4ஆம் இடத்தை பார்ப்பதனால் அவர்களுக்கு பெரிய பலம் சேர்க்கும். பிள்ளைகள் விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 5ல ராகு இருந்துச்சுன்னா புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். புத்திர தோஷம் இருந்தா என்ன நடக்கும்? பிள்ளைகளுக்கு அவ்வப்போது உடல்நல கோளாறு வரும். டீனேஜ்ல குழந்தைங்களை வச்சிருந்தா கல்யாண விஷயங்கள் விவகாரங்கள்ல கொஞ்சம் பார்த்து இவங்க செயல்படுறது நல்லது. அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்து விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஒரு விதத்துல 5ல ராகு இருக்கிறது நல்லது. ஒரு திடீர் யோகம் கிடைக்கும், ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஒரு திடீர் பணவரவுகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். 6ஆம் இடத்துல சனி வருஷ தொடக்கத்துல இருக்கு. 6ஆம் இடம் எதிரி, சத்துரு, ரண, ரோக, கடன் ஸ்தானம். இருந்தாலும் முதல் ஒரு வருஷம் குரு உச்சமடைஞ்சு பார்க்கறதுனால ஏற்கனவே கடன் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு வழியே கிடைக்காதா அப்படின்னு தடுமாறிக்கிட்டு இருந்தவங்க கிட்டத்தட்ட சார் 10 லட்ச ரூபா கடன் சார், 15 லட்ச ரூபா கடன் சார், நான் சம்பளம் வாங்கி எத்தனை வருஷம் அடைக்கிறது, என்னால முடியவே முடியாது போல இப்படிலாம் மனசுல புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல சோர்ஸை கடவுள் காட்டுவார். அந்த கடனை அடைத்து அதிலிருந்து மீளுவதற்குரிய வழியை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பான். உச்சகுரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால போட்டி பொறாமைகள் விலகும், சூழ்ச்சி துரோகங்கள் விலகும், உடல் ரீதியா மன ரீதியா இருந்த பிரச்சனைகள் சரியாகும். மனப்பதட்டம் மனக்குழப்பத்துல மாட்டின துளாராசிக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடிய காலத்தை கடவுள் கொடுப்பார். நீண்ட நாட்களா திருமண வயசுல இருந்து திருமண பந்தத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு திருமணம் கூடி வரும். திருமணம் ஆகி முதல் வாழ்க்கையை தவற விட்டவங்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தும். இந்த வருடத்தில் தவிர்க்கவே முடியாதது இவர்களுக்கு ஒரு பட்ட மாற்றம், பதவி மாற்றம் வரும். 10ல குரு வந்துச்சுன்னா பொதுவா சொல்லுவாங்க பட்டத்தை இழப்பாங்க, பதவியை இழப்பாங்க, பேர் புகழை இழப்பாங்கன்னு சொல்லி. பட் இவர்களுக்கு நம்ம வேண்டிக்க வேண்டியது ஒரு நல்ல மாற்றமா இருக்கணும்னு மட்டும்தான் வேண்டிக்கணும். கண்டிப்பா பொசிஷன்ல சேஞ்ச் வரும். அந்த சேஞ்ச் இவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவா இருக்கணும்னு மட்டும்தான் இவங்க வேண்டிக்கணும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ லாபஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால பண விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணணும். அப்படி இல்லைன்னா பாம்பு வாயில போட்ட காசு மாதிரி திருப்பி கைவிட்டு எடுக்க முடியாது. எப்படியோ அதே மாதிரி தான் இவர்கள் எதுக்காக பணத்தை செலவு பண்றாங்கன்றதுல கொஞ்சம் பக்குவத்தோட செலவு பண்ணணும். அதே மாதிரி 10ல குரு வந்துச்சுன்னா சின்ன சின்ன பொருளாதார தட்டுப்பாடுகளை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும். ஏன்னா தனஸ்தானத்தை குரு பார்க்குது உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னாலும் கூட 10ல் வரக்கூடிய குருவுக்கு ஒரு பலன் இருக்கு. பண விஷயங்கள்ல தயவு செஞ்சு ஜாகிரதையா இருங்க. லட்சமே கையில இருந்தாலும் அதை எதற்கு செலவு பண்றதுல முக்கியம். எந்தெந்த விஷயத்துக்கு எதை செலவு பண்ணணும்ன்றத தெரிஞ்சு பண்ணணும். நேற்றுக்கு போயிட்டு சரவணா ஸ்டோர்ல போயிட்டு ஒரு 15,000க்கு துணி எடுத்துட்டு வந்துருவாங்க சார். வந்ததுக்கு அப்புறமும் ஆன்லைன்ல ஒரு 15,000க்கு ஆர்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் அந்த கார்டு கொடுக்குறீங்களா, நான் போட்டுக்கிறேன்னு கேட்பாங்க. அப்ப நமக்கு என்னடா இது இப்பதானே ஒரு 10,000 செலவு பண்ணிட்டு வந்தோம் பொழுது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த கார்டு இருக்கும் பொழுது அந்த கார்டுல பணம் இருந்துகிட்டே இருக்குன்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. கிரெடிட் கார்டுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை ஸ்வைப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்ன்ற எண்ணம் இல்லை. ஆனா இந்த எண்ணங்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். இந்த மாறுதல்களை அவங்களுக்குள்ள கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்றது, நிறைய தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல 3வது நபர்களை நம்பி பெரிய முதலீடுகளை செய்யறது இந்த காலகட்டங்கள்ல வேணும். அதே மாதிரி போட்டிக்கு செய்யறேன்னு இறங்கிடக்கூடாது, தேவையே படக்கூடாது. ஏன்னா துலாம் என்பது அது ஒரு வரட்டு கௌரவம் உண்டு. நானும் போட்டிக்கு செய்யறேன், நானும் இறங்குறேன், நானும் செலவு பண்றேன். துலாம் இயற்கையா செய்வாங்க சார். ஏன்னா துலாம் என்பது தராசு தட்டு சார். நீதிமான் இதான் நானு இப்படிதான் இருப்பேன், நீ என்ன பண்ணுவ பாத்துக்கலாம் இப்படின்னு பேசுவாங்க. தயவு செஞ்சு அது இப்ப வேணாம். ஏன்னா குரு 10ல இருக்கிறது உண்மையை சொல்லணும்னா பெரிய சாதகமான இடம்லாம் இல்லை. அது உச்சமா இருக்குன்னு சூப்பரா உச்சகுருன்னு சொல்லி வேணா உங்களுக்கு பாக்குற இடம் நல்லதா இருந்தாலும் கூட 10ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது பொருளாதார தட்டுப்பாடுகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வாங்க. பட்டத்தை பதவி பேர் புகழை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் குரு. அப்ப இது எதுலையுமே மாட்டிக்காம நீங்க தப்பிச்சு வரணும்ன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அப்ப வேலையில இருக்கீங்களா, அங்க கொஞ்சம் உயரதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அழுத்தம் இருக்குதான், விட்டு கொடுத்து போங்க. சில இந்த டைம்ல இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஈகோ பார்க்காதீங்க, தயவு செஞ்சு வேணாம். அவன் என்னதான் பேசினாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும். நம்ம நேரம் சரியில்லை. பிசினஸ் பண்றீங்களா, பிசினஸ்ல ஒரு கெட்ட பேர் வரும். நீங்க ஏதாவது பணம் கொடுக்குறீங்களா, கொடுத்துட்டு ஏமாந்துருவீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த டைம்ல இந்த ஷேர் மார்க்கெட்ல 100 ரூபா கூட 1000 ரூபா எடுத்து தரேன், MLMல நீ எனக்கு கிரிப்டோவில் சேர்த்து விடு, உனக்கு நீ புதுசா ஆளை சேர்க்க உனக்கு 10 மடங்கு வரும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல செயல்களில் ஈடுபட வேணாம். மனசாட்சிப்படி சொல்லணும்னா உங்கள் பார்வையில் உங்களால் முடிந்த விஷயங்களை மட்டும் செயல்படுத்தினா இந்த வருடம் முழுக்க வெற்றி தான். 3வது நபரை நம்பி நான் இதை கொடுக்குறேன், எனக்கு 100 ரூபா கொடுக்குறேன், 1000 ரூபா மாத்தி கொடு, நான் தங்கத்தை கொடுக்குறேன் வெள்ளியா கொடு, அல்லது இரும்பு கொடுக்குறேன் எனக்கு தங்கமா மாத்தி கொடுன்னு போனாங்கன்னா அது பெரிய பாதிப்பை தரும். அதுல மட்டும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். இந்த ராகு இது என்ன பண்ணும் சாமி உங்களுக்கு? ராகு எது இவங்களுக்கு 5வது இடத்துல இருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராகு இருக்கிறதுன்றது ஒரு தோஷம் தானே. அது 5ல ராகு இருந்துச்சுன்னா புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகள் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகளால மன உளைச்சல் மனசங்கடங்களை வரும். அதே மாதிரி 11ல கேது, லாபத்துல கேது இருந்துச்சுன்னா பண விஷயங்களை என்னதான் சம்பாதிச்சாலும் பத்தாது. 5ம் பத்தல, 50ம் பத்தல, 5 லட்சமும் பத்தல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த விவகாரங்கள்ல ராகு கேதுனுடைய தாக்கம் இருக்கும். வரக்கூடிய நவம்பர் 13க்கு பிறகு இவங்களுக்கு ராகு கேது மாறுது. துளாராசிக்கு 4வது வீட்டுல ராகுவும் 10வது வீட்டுல கேதுவும் போறாரு.
10ல கேது போகும்பொழுது குருவோட கேது சேரும் கால். குரு கேது. குரு கேது இட்ஸ் அ வெரி டஃபஸ்ட் பீரியட்னே சொல்லுவேன். அது கேதுன்றது பொதுவா சொல்லுவோம், ஞானத்தை கொடுக்கணும்னாலும் சரி, ஒரு மனுஷன் எப்படி ஞானத்தை கத்துப்பான், அடி வாங்கினா அடி வாங்கினாதான் கத்துப்பான். அப்ப அந்த அடியை வாங்குறதுக்கு தயாரா இருக்கணும். கேது வந்துச்சுன்னா நீ எதெல்லாம் தப்பு பண்றையோ அதெல்லாம் தண்டிப்பாங்க. கேது தசை கேது புத்தியவே நம்மளால தாங்க முடியாது. அது பைத்தியம் முடிக்க வச்சிரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 4ல ராகு வராரு. சுகஸ்தானத்துல ராகு வரும்பொழுது நிறைய பயணங்கள் வரும். துளாராசிக்கு கண்டிப்பா வீடு மாறுவாங்க சார், இடம் மாறுவாங்க, வேற வண்டி வாகனத்தை மாத்துவாங்க. தொழிலில் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய காலமாக நவம்பர் 13க்கு பிறகு கண்டிப்பாக அமையும். அந்த ராகு கேதுனுடைய டிராவல் பண்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். நவம்பருக்கு பிறகு தாயினுடைய உடல்நலத்தில் கவனமா இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு. ஏன்னா 4ல ராகு வருது, அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் வரும், எலும்பு நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் ராகு பெரிய தாக்கத்தை கொடுக்கும். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா அவங்க பார்த்துக்கணும். அம்மாவை பார்த்துக்கணும். அதே மாதிரி சுபகாரியம், சுப நிகழ்ச்சி, சுப நிகழ்வுக்கு பண்ணக்கூடிய செலவுகள் இதுல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். நிச்சயமா சாமி, நிச்சயமா. இதுல உங்களுக்கு கேட்க வேண்டியது இல்லை, எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டீங்க. பிளஸ் என்னன்னு சொல்லிட்டீங்க, அதே மாதிரி எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. வயதான உறவுகள், ஒரு 60 வயசுக்கு மேல இருக்க உறவுகள் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த துலாம் எப்படி இருக்கும்? வயசானவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகமாக இருக்கும். 5ல ராகு இருக்கிறதுனால பிள்ளைகளை பத்தி நிறைய வசனத்தோடு இருப்பாங்க. பட் கவலைப்பட வேணாம். இந்த பிள்ளைகளை பற்றிய வசனங்கள் 1000 இருந்தாலும், பஞ்சம ஸ்தானத்தில் ராகு இருந்தாலும், பஞ்சம ஸ்தானாதிபதி சனி 6வது வீட்டுல போய் மறைஞ்சிருந்தாலும், அந்த சனியை குரு பார்க்கிறார் உச்சம் அடைஞ்சு. அப்போ அந்த வைகாசி 13ஆம் தேதிக்கு பிறகு அவர்களுக்கு பிள்ளைகள் பற்றிய கவலைகள் எல்லாமும் சரியாகும். முதல் விஷயம். அதே மாதிரி இந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப எமோஷனலா உடஞ்சு போயிடுவாங்க. துளாராசியில இருக்கிறவங்க சரின்னா சரி, தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுவாங்க. அது மருமகிட்ட இருந்தாலும் தான், பையன்கிட்ட இருந்தாலும் சரி, மருமகன்கிட்ட இருந்தாலும் சரி. என்ன இவங்களை புரிஞ்சுக்காம இவங்க மேலே விமர்சனம் பண்ணி இவர்களை உதாசனப்படுத்தி இருப்பார்கள் கடந்த காலகட்டத்துல. பட் அந்த விஷயங்கள்லாம் மாறும். இவங்க வாக்குக்கு பலம் சேரும். அம்மா சொல்றது சரி, மாமியார் சொல்றது சரி, நம்ம சித்தி சொல்றது சரி, அல்லது நம்ம பொண்டாட்டி சொல்றது சரி, நம்ம கணவர் சொல்றது சரி, அப்படின்ற ஒரு சூழல் அவர்களுக்குள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஸோ அவர்களுக்கு குடும்ப உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு அங்கீகாரமும் சந்தோஷமான சூழல்களையும் ஏற்படுத்தும். ஒரு விஷயம், வயசான பெரியவர்கள் இருந்தாங்கன்னா பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இந்த நேரங்கள்ல கொஞ்சம் பேசும் பொழுது பழகும் பொழுது ஜாகிரதையா குழந்தைங்கள்ட்ட வார்த்தையை கொடுங்க. அவங்களே கொஞ்சம் உங்ககிட்ட சுணக்கமா இருந்தாலும் கொஞ்சம் புரிதலோடு இருங்க. 5ல ராகு இருந்துச்சுன்னா பெத்தவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும். நேத்திக்கு அவன் ஒன்று சொன்னா கூட நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனையா மாறும். அதனால கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா, நிச்சயமா. அந்த 6ல சனி இருக்கே சாமி, அது இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையே? நிச்சயமான பாதிப்பை தரும். 6ஆம் இடத்தில் சனி இருப்பது கண்டிப்பாக பாதிப்பை தரும். 6ல் சனி வந்துச்சுன்னா எதிரி வலுக்கும், சத்துரு தொல்லைகளை ஏற்படுத்தும், பொருளாதார கடன் நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் படிச்சு சொன்னோம், பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்க, பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். 10ல குருவும் வராரு, 10ல கேதுவும் வராரு. ஸோ குரு கேது சேர்க்கை என்பது உண்மையை சொல்லணும்னா சாதகம் இல்லாத ஒரு விஷயம்தான். 6ல சனியும் இருக்கிறதுனால புதிய கடன்களை வாங்குவதற்கு முயற்சியை தூண்டும். அதெல்லாம் போய் மாட்டிக்க கூடாது. எதிரிகள் தொல்லை வருமா? நோய் எப்படி இருக்கும்? வரும். எதிரியால தொல்லைகள் ஏற்படும். எதிரி தொல்லை அதிகமா உருவாகும். நேற்றுக்கு நல்லா பேசுறவன் பழகிறவன் எதிரியா மாறுவான். உடல் ரீதியா மன ரீதியான பிரச்சனைக்குள்ள ஆட்படுவார்கள். 6ல சனி ராகு கேதெல்லாம் இருந்துச்சுன்னா பொதுவா நான் சொல்றது நரம்பு, எலும்பு, மனபயம், மனப்பதட்டம், மனக்குழப்பம் இதெல்லாம் வரும். இல்லாத பொதுவாவே ஜாதகத்துல பொதுவாவே 6ல ராகு, பொதுவா 6ஆம் இடத்தில் யாருக்கெல்லாம் ராகு இருக்கிறதோ அவர்களுக்கு மனப்பதட்டம், மன உளைச்சல், மனக்குழப்பம், மனசஞ்சலம் வரும். தட் மீன் ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ட்ரௌமா வரும். அதுக்கு ஒரே ஒரு மெடிசன் பார்த்தோம்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அந்த ராகு. அப்ப அந்த நரம்புன்னும் பொழுது அது நரம்பு மண்டலம் இதை தான் பாதிக்கும். ஒருத்தனுடைய எண்ணங்களை பாதிக்கும், சிந்தனையை பாதிக்கும், அவருடைய செயல்களை பாதிக்கும். 6ல சனி வந்தாலும் அதுதான் செய்யும். 6ஆம் இடத்து சனி என்பதும் அதே பாதிப்பை கொடுக்கும். இப்ப தயவு செஞ்சு அவங்க அதுல கவனமா இருக்கணும். இந்த காலகட்டத்துல 6ல் சனி எதிரியால தொல்லை வரும், சத்துரு தொல்லைகளை உருவாக்கும், கடன் நெருக்கடி, பொருளாதார சுமைக்குள்ள மாட்டி வர்றதுக்கும் முயற்சி பண்ணும். இப்ப நேற்றுக்கு யாராவது நம்ம சும்மா போறோம் வடிவேல் படத்துல சொல்ற மாதிரி தான், நம்மளே கம்முன்னு போனா கூட வாண்டடா எவனா வருவான், அண்ணா வான ஒரே ஒரு டீ, என்னை துரத்து ஒரு படத்துல நம்ம டீ குடிக்கும் போது கிட்னி திட்டுவான் பாருங்க, ஆம்புலன்ஸ்ல கூட்டு போயிட்டு, அந்த மாதிரியான நிலை. நம்மளே அமைதியா இருந்தா கூட அவனை திட்டி விட்டுட்டு நீ வா நேற்றுக்கு வந்தல்ல போடா சொட்டத்தலையா அப்படின்ட்டு ஓடிடுவான். இவன் எறா அவனை துரத்தின்னு வரன்னு சொல்லிட்டா வண்டியோட ஓடி உட்காந்துக்குவான். இவன் வண்டியோட போனோடனே இவன் கிட்னியை பிடிச்சி திருடுவாங்க. இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும். அப்ப பேசுறவங்கள்ட்ட பழகிறவங்கள்ட்ட கவனமா இருங்க. யார்ட்டையுமே ஒரு அட்டாச்சா போயிடாதீங்க. யார்கிட்ட 10 ரூபா காசு கொடுத்து செலவு பண்ணாலும் பார்த்து பண்ணுங்க. கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க. 10ல குரு கேது என்னதான் நல்லா இருக்குன்னு நானே உச்சத்துல இருக்குன்னு சொன்னாலும் கூட அது பல விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு காத்திருக்கும். சரியா இருக்கும்போது தேவையில்லை. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம இவ்வளவு சொல்லியும் கேட்காம சில பேர் இருப்பாங்க. எல்லாருமா கேட்டுற போறாங்க. இருந்தாலும் அதுக்காக தான் நம்ம உறவுகள்ன்றதுனால நம்ம திருப்பி சொல்றோம், படிச்சு சொல்றோம். அந்த நேரத்துல மறந்துடுறாங்க சாமி. எல்லாம் கேட்டுக்கிறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. கரெக்ட்
கரெக்டா அவங்களுக்கு அந்த நேரம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதை மறந்துட்டு போயிடும். மனுஷ மனமே அப்படிதானே சார். ம். எங்க அப்பா கூட தான் படியில் நின்னு போவாதரா பார்த்து போன்னு என்ன படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாரு. நிக்க முடியாதுல்ல. படிக்கும் பொழுது படியில் நின்னாதானே ஒரு மவுசுன்னு நினைக்கிறோம். ம். அப்படிதான் இந்த வாழ்க்கையும். நாம் 1000 விஷயங்கள நீங்க கவனமா இருங்கன்னு சொன்னாலும் சரிதான். இந்த நேர காலங்கள் என்ன பண்ணும்னா, அவருடைய உளவியலா அவங்கள தூண்டும் சார். ம். 7ல சனி வருது பாத்துருங்கப்பா, காதல் பிரச்சனை வரும், பொம்பளைங்களால பிரச்சனை வரும், ஆண்களோட பழக்கவழக்கம் வரும்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் அந்த சனி வருதுன்னு பேசாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு சொல்றீங்க, ஏழுல Yes, சனி இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன். முடியாதே. அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பதான் இன்னும் ஈர்க்கப்படுவார்கள். இன்னும் பேசுவாங்க. அட வந்தா பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு ஒரு தேவையில்லாத ஒரு நம்பிக்கைய தரும். இந்த பீரியட் அப்படி பண்ணும். ம், ம், 10ல ம். குரு, 10ல கேது வரும்பொழுது என்ன பண்ணும்னா, அகலக்கால் வைக்க தோணும். அது கேலா யோகம்னு சொல்லுவாங்கல்ல, குருக்கு சேர்ந்து இருக்குது. யோகம் தான். அந்த யோகம் என்பது கடவுள் புண்ணியத்துல நடந்துருச்சுன்னா சந்தோஷம். என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாருமே யோகத்தை பத்தி இல்ல பேசும்போதெல்லாம் தோஷத்தையே கூட நம்ம ஜாதகத்துல யோகம் தானே சொல்லுவோம். எல்லாரும் அப்படிதான் சொல்றோம். ம். 2வது நான் என்ன பொறுத்தவரைக்கும் யோகத்தை பத்தி கேட்கும் போதெல்லாம் ஒரே பதில் தான் நான் எல்லாருக்கும் சொல்றது. யோகம் என்பது ஒரு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா ஜோசியர் சொல்லிதான் யோகம் வேலை செய்யணுன்ற அவசியம் இல்ல. கரெக்ட் தானே? நிச்சயமா. நான் சொல்லிதான் யோகம் வேலை செய்யணுன்ற அவசியம் இல்ல. அதுவே கூட்டு போயிடும், வழிநடத்தும். யோகம் உங்களை தானா கொண்டு போயிடும். இருந்தாலும் யோகத்தை ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்களை சொல்ல வேணாம் சார். நீங்க குளிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, தூங்குறீங்க. இங்க எப்ப அந்த இடத்துல முள் இருக்குன்னு சொல்ல வேண்டியது ஜோதிடருடைய கடமையா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய யோகம் என்பது துளாராசிக்காரர்களுக்கு கடவுள் புண்ணியத்துல பெரிய நல்ல பலன்களை தந்தா சந்தோஷப்படுற முதல் நம்ம 2 பேரா தான் இருப்போம். நிச்சயமா. என்ன ஒண்ணு, உங்களுக்கு 3க்கும் 6 கூடியவனோட வந்து கேது சேர்ந்துருச்சு. ஆமா. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த கேலா யோகம் கொடுத்தா ஒண்ணும் பெரிய அளவுல பணத்தை கொடுத்துரும். கொடுத்துரும். இல்லைன்னா சாமியார் ஆக்கி இல்லைன்னா விட்டுரும். சன்னியாசி ஆக்கி விட்டுடுது. நீங்க அழகா பேசும்போது சொன்னீங்க. கோயில் குளத்துக்குலாம் போனாலும் கூட இந்த நேரத்துல ஒரு ஆசிரமத்துக்கே நம்ம போனாலும் கூட அது அட்டாச்ட் ஆகி ம். அங்கேயே போய் உட்கார்ந்துருவாங்க. அந்த மனசு ஒன்றி வரும்னு சொல்லுவாங்க. அப்ப இல்ல யோசிச்சு நிறைய பாருங்க. பேர் சமயம் திருவண்ணாமலை இல்ல இந்த மடங்களுக்கெல்லாம் போறப்ப இந்த டயத்துல இந்த குரு கேது சேர்ந்திருக்க போனாங்கன்னா அவங்களுக்கு அப்பதான் ஞானம் பிறக்கும். இங்கதான் எனக்கு கிடைச்சுன்னு அங்கேயே உட்காந்துருவாங்க, வரமாட்டாங்க. அதுதான் சொன்னோம். ஃபர்ஸ்ட்ல ஒரு வார்த்தை சொன்னோம். 10ல கேது வந்துச்சுன்னா ஞானத்தை கொடுக்கும். ஞானம் எப்படி கிடைக்கும்? அடிபட்டு கிடைக்கும்னு ஒரு வார்த்தை சொன்னோம். அப்ப இந்த விஷயங்களில் பண விஷயங்கள்ல, வேலை விஷயத்துல, தொழில் விஷயத்துல 3, 6க்கு அதிபதியான கிரகத்தோடு அந்த கேது குரு பகவான் சேரும் பட்சத்தில் கொஞ்சம் நிதானம், கவனம் தேவை. ஒரு பக்கத்தில் கடவுள் கேலா யோகமாக உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை செய்வதற்கு காத்திருந்தாலும் நீங்கள் கவனத்தோடு இருக்கும்போது அதில் வரக்கூடிய இடர்களை களைந்து உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல பலன்களை இவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். சாமி சந்தோஷம் மட்டுமே இந்த வருடத்தை நாங்க அனுபவிக்கணும். எந்த தெய்வத்தை வணங்கணும்? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அம்பாளுடைய வழிபாடு, அவர் சுக்கிரன் ராசிநாதனாக இருக்கிறதுனால பெண் தெய்வ வழிபாடு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிதான். பௌர்ணமி திதியில் வழிபடுவது இவர்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். நிச்சயமா. ஒண்ணு நிச்சயமா. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில சுக்கிர ஓரை, அப்படி இல்லைன்னா பௌர்ணமி. இந்த நாட்கள்ல அம்மனுடைய ஆலயம் இருந்தா அந்த கோயிலுக்கு போயிட்டு இவர்களால் முடிந்த ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா போதும். அப்படி இல்லை வீட்டிலேயே அம்மனுடைய படம் இருந்துச்சுன்னா கூட ஒரு காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வச்சு மனமுருக இவர்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஆண்டவனுடைய அருளோடு இந்த வருக்கம் முழுக்க அவர்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கடவுள் கொடுக்கும். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. வணக்கம்.